காய்ஸ், திஸ் இஸ் அனிமே பேரடைஸ். நான் தான் உங்கள் ஹோஸ்ட் கிறிஸ்டோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சம்மரில் ஏர் ஆகிட்டு இருக்க டாப் 5 ரொமான்ஸ் அனிமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா, ஆலியா சம்டைம்ஸ் ஹைட் யுவர் ஃபீலிங்ஸ் இன் ரஷ்யன். அந்த அனிமே தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான, ரொம்ப க்யூட்டான கேரக்டர். ஆஃப் ரஷ்யன், ஆஃப் ஜாப்பனீஸ். நம்ம ஹீரோயினோட பேர் வந்து ஆலிசா குஜோ. நம்ம ஆலியாசான் வந்து எப்படின்னா, ஸ்கூலோட ஒரு ஐடியல் மாதிரி சொல்லலாம். எல்லா பசங்களோட அட்டென்ஷனும் அவங்க மேலே தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும், எல்லா பசங்க அட்டென்ஷன் இருந்தாலும், நம்ம ஆலியாவோட அட்டென்ஷனை கெட் பண்ணுறது வந்து நம்ம ஆலியாவோட பக்கத்தில் உட்காந்துருக்க பெஞ்ச்மேட்டோட குசேக்குன் தான். மச்சிகாவா குசே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜான பாய். இப்போ டெய்லி அனிமே பார்த்துட்டு கேம்ஸ் விளாண்டுட்டு அப்படி இருக்கிற ஒரு பையன்தான். நம்ம ஆலியாவுக்கும் அவங்க மேலே, நம்ம குசேக்கும் மேலே ரொம்ப கஷ்டம் இருக்கும். நம்ம ஆலியா வந்து எப்படி சொல்கிறதுனா, அவங்களோட உண்மையான ஃபீலிங்ஸை வந்து அவனுக்கு வெளிப்படுத்த தெரியாது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, உண்மையான ஃபீலிங்ஸ் வந்து ரஷ்யனில் வந்து வெளிப்படுத்துவாங்க. அது வந்து குசேக்கு வந்து தெரியாதுன்னு நினச்சிட்டு மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் குசேகுக்கு ரஷ்யன் தெரியும். அதை வந்து சீக்ரெட்டாகவே வச்சுருப்பான், அவனுக்கு ரஷ்யன் தெரியும்னு. அதை நம்ம ஆலியா இதே மாதிரி பேசி அவனோட ஃபீலிங்ஸை, உண்மையான ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தினானா இல்லையா அப்படிங்கிற ஒரு க்யூட்டான ரொமான்ஸ் ஸ்டோரி. நம்ம செகண்டாக எந்த அனிமையை பற்றி பார்க்க போகிறோம்னா, டேஸ் வித் மை ஸ்டெப் சிஸ்டர். இந்த அனிமையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம மேல் கேரக்டரோட பேர் வந்து யூட்டா அசமரா. நம்ம ஃபீமேல் கேரக்டரோட பேர் வந்து சாக்கி அயாசே. நம்ம யூட்டாவோட அப்பாவும் சாக்கியோட அம்மாவும் ரீமேரி பண்ணிடுறாங்க. இதனால் நம்ம யூட்டாவும் சாக்கியும் சிப்ளிங்ஸ் ஆயிடுறாங்க. நம்ம சாக்கியும் யூட்டாவும் என்ன ஒரு ப்ராமிஸ் பண்ணிப்பாங்கன்னா, 2 பேரும் க்ளோஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூட்டாவும் சாக்கியும் ஒரே ஸ்கூலுக்கு தான் போவாங்க. சாக்கி டக்குன்னு ஃபஸ்ட்டு போகிறதும், நம்ம யூட்டாவை கொஞ்சம் டைம் எடுத்து வரதும், இதே மாதிரி தான் அவங்க ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாக்கியோட அப்பா வந்து எப்படி போனார், நம்ம யூட்டாவோட அம்மா வந்து எப்படி போனாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஒரு ஃப்ரெண்ட் ஜோனுக்கு போகிறாங்க. இந்த ஃப்ரெண்டு வந்து எப்படி லவ்வாக மாறுது, அந்த மாதிரி ஸ்டோரி தான் வந்து டேஸ் வித் மை ஸ்டெப் சிஸ்டர். நம்ம தேர்டாக என்ன அனிமே பார்க்க போகிறோன்னா, 2.5 டைமென்ஷனல் செடக்ஷன். அந்த அனிமே தான் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். நம்ம மெயில் எம்சியோட பேர் பார்த்தீங்கன்னா ஒக்காமரா. அவர் வந்து மங்கா கிளப்போட ஒரு பிரசிடெண்ட்டாக இருப்பார். அவர் செகண்ட் இயர். நம்ம ஒக்காமரா பார்த்தீங்கன்னா, எனக்கு 2D கேர்ள்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சுதேத்துற ஒரு ஒட்டக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் லில்லியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமே கேரக்டர் வந்து ரொம்பவே பிடிக்கும் அவருக்கு. இதே மாதிரி பேர் இருக்கப்ப நம்ம ஃபஸ்ட் இயர்லேருந்து ரிரீஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து மாங்கா கிளப்பில் வந்து நம்ம ஒக்காமுராட்ட வந்து என்னையும் மாங்கா கிளப்பில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒக்காமுரா வந்து இல்லை, அப்படிலாம் டக்குன்னு சேர்த்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க. டக்குன்னு நம்ம ரிரீஷியா வந்து எனக்கும் இந்த லில்லியெல்லாம் எனக்கு ஃபேவரட் கேரக்டர், எனக்கும் இந்த அனிமையெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒக்காமுரா யோசிச்சுட்டு இருக்காம நம்ம ரிரீஷியாவுக்கு வந்து நம்ம காஸ்பிளேனா ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு நம்ம ரிலீஸியா வந்து லில்லியோட காஸ்பிளே எடுத்து போட்டுடுறாங்க. நம்ம ஒக்காமராவும் கன்வின்ஸ் ஆயிடுறாரு. ஆனால் ரிலீஸியா வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, எனக்கு நீங்கள் ஃபோட்டோகிராஃபராக இருப்பீங்களா, நீங்களும் ஒரு லில்லியல் ஃபேன், நானும் ஒரு லில்லியல் ஃபேன், எனக்கு நீங்கள் ஃபோட்டோகிராஃபராக இருந்தால் எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எப்படி தான் போகுது, அந்த மாதிரி ஒரு கதை தான். உங்களுக்கு ஸ்கூல் ரொமான்ஸு, காஸ்பிளே இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த அனிமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபோர்த்து எந்த அனிமே பற்றி பார்க்க போகிறோம்னா, பெசுடோஹரம். அந்த அனிமே பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம எம்சியோட பேர் வந்து இஜி கிட்டாஹமா. அவர் செகண்ட் இயர் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. நம்ம இஜி பார்த்தீங்கன்னா ட்ராமா கிளப்பில் இருக்கார். இதே மாதிரி பேர் இருக்கும்போது ஃபஸ்ட் இயர் ஃபீமேல் ஸ்டூடெண்ட் வந்து நம்ம இஜியை அப்ரோச் பண்ணுறாங்க. அவங்க பேர் தான் ரென் நானாகுரா. நம்ம ரென்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிங்னா ரொம்பவே பிடிக்கும். அதனால் அவன் ட்ராமா கிளப்புக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம எஜியை மீட் பண்ணுறாங்க. நம்ம ரென்னு எஜியை மீட் பண்ணிட்டு, இந்த மாதிரி எனக்கு ட்ராமா கிளப்புக்கு வழி தெரியல, கொஞ்சம் வழி சொல்ல முடியுமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம எஜி வந்துட்டு, நானும் ட்ராமா கிளப்பில் தான் இருக்கேன், வேணா உங்களை வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி தான் இவங்க 2 பேரும் மீட்டப் பண்ணிக்கிறாங்க ஃபஸ்ட்டு.
நம்ம 2 வந்து ட்ராமா கப்பலா சேர்ந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகுது. நம்ம எஜிக்கு என்ன கோல்னா, கேர்ள்ஸ் கிட்ட பாப்புலரா இருக்கணும், ஒரு ஹாரம பில்ட் பண்ணணும். அந்த மாரி ஒரு கோல் தான் அவர் செட் பண்ணி வச்சிருக்காரு. இத தெரிஞ்சுட்டு நம்ம 2 பார்த்தீங்கன்னா, நம்ம எஜி வந்து சொல்லியிருப்பார் இல்லையா, நான் ஹாரம பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்ம 2 பார்த்தீங்கன்னா, அவங்கள ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன்ல. அவங்களே வந்து என்னன்னா, மல்டி பர்சனாலிட்டியோட அவங்க ஆக்ட் பண்ணி காமிப்பாங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கூலான ஒரு கேர்ள் மாரியும், சுண்டெலி மாரியும் டிஃப்ரெண்டான பர்சனாலிட்டியோட ஆக்ட் பண்ணி காமிப்பாங்க நம்ம 2. இத பார்த்து நம்ம எஜ்ஜ வந்து காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க. நம்ம 2க்கும் வந்து நம்ம எஜ்ஜி மேல ஒன் சைடா ஒரு கிரஷ் வந்துரும். இதே மாரி நம்ம 2 வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி வச்சு ஆக்ட் பண்ணி நம்ம எஜ்ஜியோட மனச ஈர்த்தாங்களா இல்லையா? அந்த மாரி ஒரு ஸ்டோரி தான் இது. நம்ம அனிமி பத்தி பார்க்க போறோம்னா, ஹவ் டு பிகம் ஆர்டினரி அந்த அனிமி பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எம்சியோட பேரு பார்த்தீங்கன்னா கொபோட்டோ. நம்ம கொபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஐக்யூ அதிகமான உள்ள ஒரு கேரக்டர் மாரி தான் காமிச்சிருப்பாங்க. அவர் மிடில் ஸ்கூல்ல இருக்கும்போது அவர் மிஸ்ட்ரி இந்த மாரி பசிலான திங்ஸ்லாம் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதெல்லாம் சால்வ் பண்ணி அதுலேருந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸே அவருக்கு வந்து உருவாயிட்டுன்னு தான் சொல்லணும். லைக் ஒரு ட்ராமா மாரி உருவாயிட்டு, அதனால நம்ம கபுட்டோ என்ன பண்றாருன்னா, ஒரு நார்மலான ஒரு ஸ்கூல் லைஃப் வந்து வாழணும். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை அந்த மாரி வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு. நம்ம ஃபீமேல் எம்சியோட பேர் பார்த்தீங்கன்னா வசனாய். நம்ம வசனாயும் கொபாட்டாவும் ஒரே கிளாஸ்மேட்டு தான். நம்ம வசனாயும் பார்த்தீங்கன்னா கொபாட்டாவோட ஒரே சிமிலர் திங்ஸ் தான் நடந்திருக்கும். அவங்களும் வசனாயும் வந்து பீஸ்ஃபுல்லான லைஃப் தான் வாழணும் அந்த மாரி ஒரு கேரக்டர் தான். அதனால அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சீக்ரெட் குரூப் மாரி ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க, ஒரு நார்மலான சிட்டிசன்ஷிப்பா இருக்கணும். ஒரு நார்மலான ஒரு ஸ்டூடெண்ட்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இவங்க முடிவு பண்ணாலும், அவங்க என்னதான் ஒரு நார்மலா இருக்கணும்னு முடிவு பண்ணாலும், ஒரு மிஸ்ட்ரி திங்ஸு நெறையா பிரச்சனைலாம் அவங்கள சுத்தி அவங்கள வந்துக்கிட்டே இருக்கு. இதையெல்லாம் தாண்டி நம்ம குபட்டாவும், ஒசனாயும் ஒரு நார்மலான பீஸ்ஃபுல்லான டேஸ அடைஞ்சாங்களா? அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டோரி தான் ஹவ் டு பிகம் ஆர்டினரி. உங்களுக்கு ஹியோகா பிடிக்கும்னா இந்த அனிமே கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஹியோகாவோட ஆத்தரும், இந்த ஆத்தரும் சேம் ஆத்தர் தான்.